கம் என் பேர் பாரதி. இன்னைக்கு நான் ஒரு திருக்குறள், அதோட அர்த்தம், அதுக்கு ஒரு கதையை சொல்ல போகிறேன். முதல் திருக்குறள் என்னன்னா, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அதோட அர்த்தம் என்னதுன்னா, ஒருத்தவங்க நம்மளுக்கு தீமை செஞ்சால் அதை உடனே மறந்துடணும். இதே ஒருத்தவங்க நம்மளுக்கு நல்லதை செஞ்சால் அதை நம்ம வாழ்க்கை பூரா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு நான் ஒரு கதை வச்சுருக்கேன். அதுக்கும் நான் ஒரு கதை வச்சுருக்கேன். ஒரு நாள் ஒரு எறும்பு ஆற்றுல தண்ணி குடிக்க போகும்போது வெள்ளம் வந்தனால எறும்பு தண்ணியில் விழுந்துருச்சான். அதை மேலே ஒரு மரத்துலேருந்து ஒரு கிளையிலேருந்து பார்த்த புறா மேலேருந்து ஒரு இலையை கீழே தூக்கி போட்டனால எறும்பு அந்த இலையில் மேலே உட்காந்தனால வெள்ளத்துலேருந்து தப்பிச்சிச்சான். அதே மாதிரி அடுத்த நாள் ஒரு வேடன் நடந்து வரும்போது புறா பார்த்தானா. அப்போ அந்த புறாவை குறி பார்க்கும் போது எறும்பு ஓடி வேடனோட காலில் கடிச்சனால வேடனோட குறி தப்பிடுச்சா. அதனால் புறா வேகமாக பறந்து போயிடுச்சா. இன்னும் இரண்டாவது திருக்குறள் என்னதுன்னா, இன்னா செய்தாரே ஒருத்தல் அவனான நன்னையும் செய்து விடல். அதோட அர்த்தம் என்னதுன்னா, ஒருத்தவங்க நம்மளுக்கு தீமை செஞ்சால் அவங்களுக்கு நம்ம நல்லது செய்யணும். அதுக்கு நான் ஒரு கதையை வச்சுருக்கேன். ஒரு நாள் ஒரு 2 நண்பர்கள் இருந்தாங்களாம். அவங்க யாருன்னா கொக்கும் நரியுமா. நரி கொக்கை அதோட வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்துச்சான். அப்போ சாப்பிட கூப்பிடும் போது கொக்கு போகும்போது நரி பாயாசம் செஞ்சு வச்சுருந்தான். நரி 2 அகலமான தட்டில் பாயசத்தை ஊற்றி வச்சுருந்தான். அப்போ கொக்கு வந்தனால கொக்கோட அழகால் சாப்பிட முடியலையா. அதனால் கொக்கு வருத்தமாக வீட்டுக்கு சாப்பிடாமே போயிடுச்சான். அதே மாதிரியே கொக்கு பாயாசம் செஞ்சு வச்சு நிறைய கூப்பிட்டுச்சான். அப்போ கொக்கு அதுக்கு ஒரு பெரிய ஜாடியில், அழகான ஜாடியில் பாயாசம் ஊற்றி வச்சிருந்தா. அதுக்கப்புறம் நரிக்கு ஒரு பெரிய அகலமான தட்டில் பாயாசம் ஊற்றி வச்சிருந்தான். அப்போ நரி ரொம்ப அசிங்கமாக நரிக்கு ரொம்ப அசிங்கமாச்சு. ஏன்னா அது வீட்டுக்கு போகும்போது மட்டும் அது பெரிய தட்டில் கொக்குக்கு செஞ்சுச்சு. ஆனால் கொக்கு அப்படி பண்ணல. கொக்கு நினச்சிச்சுன்னா நரிக்கு சாப்பாடு கொடுக்காமையே போய்க்கலாம். ஆனால் கொக்கு அப்படி செய்யலை. நன்றி, வணக்கம்.